Realme P3 Ultra வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். எதுக்குனா இந்த ஃபோன் பத்தி pros and cons நான் சொல்ல போறேன். வர எந்த வீடியோமே கிடைக்காத இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏனா தமிழ் யூடியூபர்ஸ் யாருமே வந்துட்டு ரிவ்யூ பண்ணல. சின்ன யூடியூபர்ஸ் என்ன மாதிரி இருக்கறவங்க மட்டும் தான் ரிவ்யூ பண்ணிருக்காங்க. வர எல்லாரும் வந்துட்டு வெறும் அன்பாக்சிங் வீடியோ and quick review தான் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு full complete guide கிடைக்கும். நீங்க நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு bell button press பண்ணீங்கன்னா நான் next time வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இந்த ஃபோனோட நம்ம ப்ரோஸ்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம் பாசிட்டிவ் திங்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸை நான் உங்களுக்கு போடுறேன், நீ அதில் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ரோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. 1.4 மில்லியன் வந்துட்டு நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன அங்கே சிப்செட் இருக்குது பார்த்தீங்கன்னா Dimensity 8350 Ultra. இதில் நம்மளுக்கு Starspeedனு ஒரு இன்ஜின் வந்துட்டு இருக்குது. அதனால நம்மளுக்கு லோ ஜிட்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் கேமிங்கில். ஸோ ஸ்டார்டிங் வேரியண்ட் எது இருக்குனாக்கா 8GB RAM 128 ஸ்டார்டிங் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 1.4லேருந்து 1.5 இருக்குது நம்மளுக்கு ஸ்கோர் கீழே இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னாக்கா Realme UI இருக்குது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது Realme UI. பேப்பரில் இருக்கிற ஸ்பெக்ஸெல்லாம் விடுங்க, எனக்கு ஆக்சுவல் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா BGMIயில் நம்மளுக்கு ஸ்டேபிள் 90 FPS பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அண்ட் கால் ஆஃப் டியூட்டி FPS கூட வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்டோரேஜுக்கும் இது டெஸ்ட் ஸ்கோரு நல்லாவே வந்திருக்கு. ஸோ மீனிங் என்னன்னாக்கா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆப் ஓப்பனிங் டைம் ப்ளஸ் நீங்கள் எதாவது மல்டி டாஸ்க் பண்ணிங்கனாக்கா இன்டர்ஃபேஸ் வந்துட்டு ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் வரும்போது Realme UI ஸ்மூத்தஸ்ட் இருக்க சொல்லிட்டு இருக்கேன் அண்டர் 25,000 பட்ஜெட்டில். ப்ளஸ் உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க அண்ட் சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர்ஸை இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்துடுது. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னாக்கா டிசைன் கலர் சேஞ்சிங் டிசைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இங்கே பிளாஸ்டிக் பில்டு தான் இருக்குது. கலர் சேஞ்சிங் டிசைன் இருந்தாலுமே பிளாஸ்டிக் பில்டு இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்ரின்னு வரும்போது லார்ஜ் பேட்ரி 6000 mAh டைட்டன் பேட்ரி கொடுத்துருக்காங்க. டைட்டன் பேட்ரினா ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம் தான். ப்ளஸ் நம்மளுக்கு ஆனால் நல்ல பேட்ரி லைஃப் கிடைக்கும். ப்ளஸ் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் எங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணலனாக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபியூச்சர்ஸில் வீடியோஸ் நம்ம பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு, அப்புறம் வந்துட்டு சாஃப்ட்வேர் பற்றி பார்த்தாச்சு. நம்மளுக்கு வேறு என்ன இந்த ஃபோனில் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. மெயின் கேமரா வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. செல்ஃபி கேமரா நம்மளுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 30 FPS 4Kல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்னும் ப்ரோஸ் என்ன பார்த்தீங்கன்னா டேலைட் ஃபோட்டோஸ் நல்லாவே ஷார்ப் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்குது. டீசென்ட் போர்ட்ரேட் எட் டிடெக்ஷன் நல்லா இருக்குது. ஸோ அந்த போர்ட்ரேட் எடுக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு அந்த பிளர் அது பார்த்திங்கன்னா அது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ப்ளஸ் 4K வந்துட்டு ரெக்கார்டிங் இதில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். இந்த கார்னு ஸ்டார்ட் பண்ணாக்கா ஸோ இந்த ஃபோனோட கான் இப்போ நான் லிஸ்ட்டாக சொல்கிறேன் பார்த்துங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கான்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இந்த ஃபோன் வாங்குறது நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது OIS இல்லை, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இல்லை, ப்ளஸ் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவில் வந்துட்டு இன்டோரில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டிங் கம்மிச்சுனாக்கா வீடியோவில் வந்து அவ்வளோ பர்ஃபார்ம் இருக்காது. ப்ளஸ் நம்மளுக்கு முக்கியமான ஷோ கேமிங் நீங்கள் ஆர்டர் இருந்தீங்கன்னா பர்சனலாக 3.5mm ஜாக் நான் யூஸ் பண்ணுறேன். அது இல்லைனாக்கா அதை வாங்கணுமா இல்லையான்ட்டு நான் ரொம்ப யோசிப்பேன். நீங்களே யோசிங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இதில் நம்மளுக்கு இல்லை. அடுத்து கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேறு எல்லா ஃபோன்லேயும் வந்துட்டு 3 to 4 years வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க சப்போர்ட். ஆனால் இந்த ஃபோன் நம்மளுக்கு வெறும் 2 years அப்டேட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ 2 OS அப்டேட் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே. ஸோ கர்வ் டிஸ்பிளே ராங்காக எடுத்துக்காதுங்க. கர்வ் டிஸ்பிளே வந்துட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும், ஒரு ப்ரீமியம் டிசைன் கொடுக்கும். ஆனால் சில பேருக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்காது. கீழே இருந்தாக்க சீக்கிரமாக உடஞ்சிரும். நீங்கள் ஸ்க்ரீன் கார்டு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளோவா உங்களுக்கு கரெக்டாக கவராமல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்காது. Realme P3 Ultra லாஸ்ட் ஒரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இதில் ஆட்ஸ் வந்துட்டு யூஐயில் அங்கங்கே இருக்கும். நீங்கள் டிசேபிள் பண்ணலாம். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
பட் இருந்தாலுமே வந்துட்டு ஆட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும், நீங்கள் க்ளீனான ஒரு யூஐ வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா சாம்சங் 6 இயர்ஸ் அப்டேட் கொடுக்குறாங்க. ப்ளஸ் நத்திங் யூஎஸாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ளீனான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா Realme P3 Ultra ஒரு சாலிடான ஒரு சாய்ஸாக நம்மளுக்கு எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு மினிமம் ஸ்கோர் பண்ணிடுது. இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 35,000 நான் பார்க்குறேன் கேமராக்காக வேணாக்கா, நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் கொடுத்துருங்க. Realme P3 Ultra ஒரு ஃபுல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுனாக்கா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video.